ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். இன்றைக்கி நம்ம அயோத்தியாவில் இருக்கவங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் 7 புண்ணிய ஸ்தலங்களில் அயோத்தியாவும் ஒன்று. இந்த அயோத்தியா ஏன் புண்ணிய ஸ்தலமாக கருதப்படுதுன்னா, முக்கியமான விஷயங்கள் நிறைய. ராமர் பிறந்த ஊர். அது மட்டும் இல்லாமல் இந்த நதிகள் சில நம்மளுடைய நகரங்களை, நம்மளுடைய இடங்களை நம்மளை தூய்மையாக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. கங்கை, இப்போ கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு ராஜேந்திர சோழன் கங்கையை கொண்டு அந்த ஊரில் ஊற்றி தூய்மையாக்கினார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ஊரில் சரையூ நதி அப்படின்னு ஒரு புண்ணிய நதி ஓடிட்டுருக்கு. அந்த நதியில் தான் ராமர் அவருடைய இந்த அவதாரத்தை நிறைவு செஞ்சார் அப்படின்னு சொல்லணும். அந்த நதிக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். அந்த நதியை இப்போது நிறைய சீரமைச்சு, அதுக்கப்புறமா அங்கே இப்போது ஆரத்திலாம் நடந்துகிட்ருக்கு. அந்த ஆரத்தியை போய் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். அந்த நதிக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். வாங்க போகலாம். சரையூ நதி கோயிலுக்கு வலது பக்கத்தில் போனவங்க கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த சரையூ நதி. நம்ம போகலாம். டுக்கில் போகிறோங்க. இந்த டுக் பார்த்திங்கன்னா இங்கே, அதாவது அயோத்தியாவில், காசியில், நார்த் இந்தியாவில். என்னடா சிரிக்கிற? இவன் தான் என் தம்பி. இவன் பேர் விக்கி. இப்போ ஒரு பாட்டு பாடுவான், பாடுறா. டுக்கில் தாங்க போகிறோம். இங்கே ரொம்ப க்ரௌடு வர்றதுனால அயோத்தியாவுக்கு மெயின் ரோட்ஸ்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம சுற்றிக்கிட்டு தான் போகிறோம். சுற்றிக்கிட்டு தான் இந்த சரையூ நதிக்கு போகிறோம். சரையூ நதியில் ஆரத்தி மட்டும் இல்லாமல் லைட் ஷோ இருக்கான். 6:30 மணிக்கு ஆரத்தி, 7:30 மணிக்கு லைட் ஷோ. இந்த லைட் ஷோ ரொம்ப ஃபேமஸாக இப்போ பேசப்படுது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ்லாம் இங்கே அழகாக இருக்குது. அங்கங்கே வரைஞ்சிருக்காங்க. டெவலப் ஆகிட்டே இருக்குங்க இந்த ஊர் அயோத்தியா. செம்மையாக இருக்குது. இந்த ரோடு கொஞ்சம் ஒரு முக்கியமான ரோடு. ஏன்னா இங்கேருந்து கோயிலுக்கும் ஜங்ஷனுக்கும், அதாவது ரயில்வே ஸ்டேஷனுக்கும் கனெக்ட் ஆகிற இடம். இதை விரிவுபடுத்துகிறாங்க. மேபி இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த ரோட் சைட் ஷாப்ஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இவங்களெல்லாம் கிளியர் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அயோத்தியாவை பாருங்கள், பாருங்கள், நல்லா பாருங்கள். அயோத்தியாவை பாருங்கள், பாருங்கள், பாருங்கள். ஆடா, ரோடெல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. இந்த குட்டி குட்டி ரோட்டில் காரெல்லாம் வருது. போலீஸா ஆம்புலன்ஸா அது? செம்ம டிராஃபிக்குங்க. அயோத்தியாவில் அப்புறம் நான் ஒன்று சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, நிறைய குரங்குகள் இருக்குது அயோத்தியாவில். ஒரு ஊர் குரங்குங்க ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணோம். அயோத்தியாவில் இருக்கிறது எல்லாமே அதுங்க உண்டு, அதுங்க வேலை உண்டுன்னு சுற்றிட்டுருக்குங்க. நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்து. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே பாருங்கள், காய்கறி கடை இருக்குது, அங்கே குரங்கு இருக்குது, ஒன்றுமே பண்ணலை. ஏன்னா இவங்களே குரங்குக்கு எதனா போட்டுருவாங்க. அது இவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. சாதுவாக இருக்குது எல்லா குரங்கும். டிராஃபிக் எப்போ முடியும்னு தெரில, நம்ம எத்தனை மணிக்கு போவோம்னு தெரில. இப்போ மணி பார்த்திங்கன்னா 6 ஆகுது. 6:30 மணிக்கு ஆரத்தின்னு சொன்னாங்க. பார்ப்போம் எப்போ முடியும், எப்போ போகிறோம். பயங்கரமாக ஆடுதுங்க. ஆனால் அந்த ஆட்டத்துலேயும் விக்கி தூங்குறான்.
நிறைய பழைய பழைய பில்டிங்கு அயோத்தியாவில், பழைய வீடுகள். அதெல்லாம் இப்போ வந்து மாறும்னு நினைக்கிறேன். 2 மாதத்துலேயே நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு இந்த ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க. இன்னும் வந்து பயங்கரமாக திருப்பதி மாதிரி, இந்த ஷீரடி மாதிரி வந்து, ஷீரடி கூட அவ்வளோவா மாற்றங்கள் பெறலன்னு நினைக்கிறேன். ஆனால் திருப்பதிலாம் ரொம்ப பயங்கரமான சேஞ்சு. அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் ஓவர் வரும்னு நினைக்கிறேன். நம்ம ஊர்லேருந்தே நிறைய ட்ராவல் ஏஜென்சிஸ் வந்து வாரம்லாம் வந்து அயோத்தியா கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. காசி யாத்திரை கூட இப்போ அயோத்தியாவையும் சேர்த்துட்டாங்க. அவ்வளோ மக்கள் வராங்க இந்த குழுக்கத்தையும் தூங்குறான் இவன். அப்பா நல்ல க்ரௌடுங்க அயோத்தியா. இதுதான் அந்த மெயின் ரோட். இப்படியே நடந்து போனால் கோவில் வரும். பாருங்க எவ்வளோ க்ரௌடுன்னு. நல்ல க்ரௌடுங்க. அந்த பக்கம்தான் வந்து சரையு நதி. அங்கே தான் நம்ம போகிறோம். அந்த பெரிய வீணைங்க நைட் லைட்டில் பாருங்கள். இதுதாங்க சரையு நதி. இங்கே இந்த ஆரத்தி லைட் ஷோக்காக அந்த நதியிலேருந்து ஒரு இது வந்து பாட்டு வந்து இப்படி ஓட விட்டுருக்காங்க. இங்கே எல்லா விஷயங்கள் மக்கள் குளிக்கலாம், அதுக்கப்புறமா ஆரத்தி அதெல்லாம் இந்த இடத்துல நடக்குது போல். வாவ், லைட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. சிக்க சிவந்த வானம் ரொம்ப அழகாக இருக்குங்க. ஆரத்தி எங்கே நடக்கும்னு தெரியலையே. செம்மையா இருக்குல்ல லைட்டு. பாருங்க இந்த அளவுக்கு தாங்க ஹைட்ல இருக்கு தண்ணி. இந்த அளவுக்கு தான் தண்ணி இருக்கு. முட்டி அளவுக்கு தான் தண்ணி. இந்த மாதிரி நிறைய கச்சேரி பண்ணுறதுக்கு நிறைய பார்க்கு, இந்த மாதிரி நிறைய இடங்கள் அயோத்தியாவிலேருந்து இருக்குங்க. நம்ம ரூம் பக்கத்துலேயே, இந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே ஒரு இடம் இருக்குது. அதுக்கப்புறமா இப்போது வர வழியில் நான் ஒரு இடம் பார்த்தேன். இங்கே ஒரு இடம் இருக்குது பாருங்க. தாங்க சரையு ஆரத்தி.
இதாங்க சரையு, அந்த மெயின் பெரிய நதி. இதுலேருந்து கொஞ்சம் அந்த பக்கம் ஓடுது மக்கள் குளிக்கிறதுக்காக. இதுதான் அந்த பெருசு. ஆரத்தி நடந்து முடிஞ்சுது. நிறைய க்ரௌடு. ஆனால் ஆரத்தி வந்து அந்த வைப் வந்து பார்த்திங்கன்னா காசி அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். காசி ஆரத்தி நம்ம சேனலில் இருக்கும், வேணும்னா போய் பாருங்கள். அவங்க வந்து செம்ம கோஆர்டினேஷன் இருக்கும், செம்மையாக மக்களுக்கும் ஒரு கோஆர்டினேஷன் இருக்கும். எல்லாம் ஒரே மாதிரி கை தட்டுவாங்க, பாடுவாங்க. ஆனால் அந்த லெவலுக்கு இது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். லைட் ஷோங்க, இதுதான் லைட் ஷோ. போய் பார்ப்போம். இந்த லைட் ஷோன்றது என்னென்னா, அந்த பக்கத்தில் கொஞ்சம் லைட்டு இருக்குது, அந்த பக்கத்தில் கொஞ்சம் லைட் இருக்குது, இங்கே எதிர்க்கெல்லாம் லைட் இருக்குது. அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி அப்படியே இங்கே வந்து ராமாயணம் கதை ஓடிட்டுருக்கு. அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த சவுண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி லைட் மாறி மாறி வருது. அதுதான் அந்த லைட் ஷோ. இந்த லைட்டிங் செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் பண்ணுவாங்களோ, பாட்டெல்லாம் போட்டு அதுக்கேற்ற மாதிரி லைட் டான்ஸ் ஆடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க இங்கே சரையு நதியில் ஆரத்தி. அது மட்டும் இல்லாமல் இந்த லைட் ஷோ வந்து இப்போ இங்கே பிரபலமாக இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க, ரசிச்சுட்டு இருக்காங்க. முதல்ல வந்து ராமாயணம், அதுக்கப்புறமா இந்த யூபியில் இருக்கிற கோயில்களுடைய புராணங்கள் வந்து இங்கே அந்த லைட் ஷோவில் காட்டப்படுது. அதுக்கப்புறமா அந்த லேசர் லைட்டில் வந்து ஒரு ஷோ, அப்படியே லைட்லாம் டான்ஸ் ஆடுற மாதிரி நல்லா இருந்தது. கண்டிப்பாக வந்தால் நீங்களும் வந்து பாருங்கள். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த அயோத்தி சீரீஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். நிறைய அயோத்தியில் இருக்கிற ராமர் கோயில், அது மட்டும் இல்லாமல் நிறைய கோயில்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் போய் பாருங்கள். இப்போ நான் உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். பை ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ். பை.